அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து. இன்னைக்கு என்ன டாபிக்னா, உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான அல்லது நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எவை அப்படின்ற சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பூசம். பூச நட்சத்திரத்திற்கு நன்மை செய்யும் நட்சத்திரங்கள் 2வது நட்சத்திரம் ஆயில்யம். இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வருமானம் வரும் வழிகளையும் இவர்களுக்கு கொடுக்குது. இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது கண்டிப்பா அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் கஷ்டத்துல இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பானது கொடுக்கப்படும். இது பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்துல நல்லா செக் பண்ணி பாருங்க. நல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அது எந்த பாவகமா வேணா இருந்தாலும். சரிங்களா? 4வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இது கடனை திரும்ப செலுத்த மற்றும் நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை எடுப்பதற்காக இந்த நட்சத்திரம் வரும் நாளில் முயற்சி செய்யும் போது அது நிச்சயம் வெற்றியை தருகிறது. இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது அவர் எந்த விதத்துல கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டாயம் அடைக்க முடியும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இந்த நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு கடன்ல ஒரு சிறு பகுதியை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வேகமா உங்களுக்கு கடன் அடைஞ்சிடும். அடுத்து 6வது நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இது சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். இது இவர்களுக்கு சாதகமான விஷயங்களையும் தேவைகளையும் நடத்தி கொடுக்கும். அடுத்து 8வது நட்சத்திரம். இது மைத்திரம் என்று கூறுவோம். இது சுபகாரியம் மேற்கொள்ள ஒரு சிறந்த நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நல்ல விசேஷங்களை கட்டாயம் நடத்தலாம். அடுத்து 13வது நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரமாக வருகிறது. இது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். 15வது நட்சத்திரம் திருவோணம். இது வாழ்வில் பல அற்புதமான விஷயங்களை இவர்களுக்கு நடத்தி கொடுக்கிறது. எதிர்பாராத திருப்பு முனை. ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்திலையும் சிரமத்திலேயே போய்கிட்டே இருக்கார். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எவ்வளவு உழைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்றாங்க, பெல்ட்டி அடிச்சு பாக்குறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடப்புக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்றது உறுதி. அது எந்த வழியிலையும். சரிங்களா? நமக்கு லைஃப் டேர்ன் ஆனா சரி, ஆனால் நெகட்டிவாக கண்டிப்பாக கொண்டு போய் விடாது. பாசிட்டிவாக தான் கொண்டு போய் விடும். அதனால அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 17வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இது இவர்களுக்கு நன்மையான பலன்களையே வழங்குகிறது. 20வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது சுபகாரியங்கள் மேற்கொள்ள ஒரு நல்ல நட்சத்திரமாக இவர்களுக்கு திகழ்கிறது. 24வது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இது இவர்களுக்கு அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். 26வது நட்சத்திரம் திருவாதிரை. பொதுவாக 26வது நட்சத்திரமானது பிரிந்தவரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும். அதே மாதிரி 27வது நட்சத்திரம் புனர்பூசம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது, ஆலயங்களுக்கு ஒருவேளை பூஜைக்கு நீங்க அபிஷேக ஜாமானங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. கன்சல்டிங் வேணுன்றவங்க என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். எனக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.